குட் மார்னிங் எவ்ரிவன். ஹாப்பி ஆடி ஃப்ரைடே. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சேமியாவும் ரவையும் போட்டு உப்புமா பண்ண போகிறேன், கிச்சடி பண்ண போகிறேன். சேமியா பொன்னிறமாக வறுத்தாச்சு, ரவையும் கொஞ்சம் வறுத்துள்ள ஒரு பிடி தான் போட்டிருக்கேன். அது வேக வைக்க வேண்டிய காய்கறிகள் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸை வேக வச்சிடலாம். அதை எடுத்துகிட்டு கடுகு உளுத்தம் தாளிச்சுக்கிட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அப்போ வேக வச்ச காயும் போட்டு வேணுங்கிற தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு சேமியா ரவையும் போட்டால் சேமியா ரவை கிச்சடி ரெடி ஆகிடும். பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு தேங்காய் சட்னி தொட்டு கரைப்போம். வேக வைக்க காய்கறிகள் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது மூணுத்தையும் தண்ணி விட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் கிச்சடின்றதுனால. வேக வச்சுட்டு அப்புறமா தாளிச்சு போட்டுட்டு பண்ணலாம். காயை வேக வச்சு எடுத்தாச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் தூக்கலாக தாளிச்சு கொட்டும்போதே போட்டுட்டு இதெல்லாம் தக்காளியும் போட்டாச்சு, வதங்கட்டும். தக்காளியும் வதங்கி எடுத்து காயை போட்டுட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு ரவை சேமியா போட்டு உப்புமா ரெடி ஆகிடும். கிச்சடி தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு சிட்டிக்காய் சர்க்கரை 2 ஸ்பூன் நெய் விட்டு கொதிக்கட்டும். அப்புறம் ரவை சேமியா போட்டோம். கொதிச்சு வந்துடுது பாருங்கள். இப்போ சேமியா போட்டு 2 நிமிஷம் கழித்து ரவையை போடலாம். சேமியா மேலே வெந்ததுக்கப்புறமா ரவையை சேமியா போட்டேன். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா பாதி, அதுக்கப்புறம் ரவையை போட்டோம். வெந்துன்னு வரது பாருங்கள். ஜஸ்ட் அதை ரவையை போட்டுட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் மேலே கொத்தமல்லி தூவிட்டோம்னா ரெடி ஆகிடும் கிச்சடி. அப்புறம் சேமியா ரவை போட்ட கிச்சடி ரெடி ஆகிட்டு நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்ஸ் ஸோ மச் வாட்சிங். இந்த மாதிரி ஆட்கேஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கலாம். 3-4 மணி நேரம் சூடாகவே இருக்கும்.